ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மைனிங் போகிறதா இருக்கோம். இந்த வீடியோவில் மைனிங் போய் அயன் எடுக்கிறோம். இந்த வீடியோவில் அயன் எடுக்கிறது தான் நம்மளோட டார்கெட். சரி, நம்ம மைனிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம். முதல்ல டார்ச் இருக்கான்னு பார்த்துக்கணும். கதவு சாத்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. கதவு சாத்திட்டேன். இப்போது டார்ச்சுக்கு தேவை கோல் இருக்கா, இல்லைனா போய் கோல் மைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். கோல் இருக்கா ஓப்பன். ஓகே, 10 கோல் இருக்குது. இதை வச்சு இது போதும் நம்மளுக்கு. ஸ்டிக்கும் இருக்குது. ஓகே, அப்படியே டார்ச் செஞ்சுட்டு போக வேண்டியது தான். காப்பர் 64 காப்பர் இருக்குது. பேசாமல் காப்பர் ஆர்மர் செஞ்சு இல்லாமா? வேணாம், டைம் ஆகிடும். செஞ்சு முடியல, டைம் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கிட்ட இப்போ நம்மளால் 40 டார்ச் செய்ய முடியும். நான் 32 நிறுத்திட்டோம். ஏன்னா கோல் வேணும். அயன் 5 அயன் இருக்குது. அன்றைக்கி போன வீடியோவில் வச்சது. சரி, காப்பர் உருகின்னு இருக்கட்டும். நம்ம அயனில் எதாவது செய்யலாமா? ஆனால் பக்கெட் செய்யணும். பக்கெட்டு. ஓகே, பக்கெட் செஞ்சாச்சு. இல்லை போய் தண்ணி பிடிக்க வேண்டியது தான். சரி, நம்மக்கிட்ட மிச்சம் இருக்க அந்த 2 அயனை நம்ம செஸ்ட்டில் வச்சுருவோம். இல்லை கேவில் போய் காணாமல் போயிட போகுது. செஸ்ட்டில் மீதி இந்த 2 சீடை தூக்கி வச்சுருவோம். வேறு தேவையில்லத்தில் எடுத்து வச்சுருவோம். ஓகே, டேட்டு தேவைப்படும். இந்த காப்பர் போட்டோம். கோலும் போயிட்டோம். ஆனால் சரி, நம்ம எத்தனை காப்பர் இருக்குன்னு பார்த்து எடுத்து செய்வோம். 4 காப்பர் இருக்குது. இதை வச்சு பிக்கேட் செய்ய முடியும். நம்ம பிக்கேட் செஞ்சுப்போம். இன்னொன்று டக்குன்னு பிக்கேட் செஞ்சிருவோம். ஓகே, பிக்கேட் செஞ்சாச்சு. மிச்சம் ஒரு காப்பர் தான் இருக்குது. இன்னொன்று உருகி இருக்குமா? இன்னும் 2 இருந்தால் நம்ம ஆக்ஸ் செய்யலாம். இன்னும் 2 உருகி இருக்கா? 3 இருக்குது. அவ்வளோதான், ஒரு ஆக்ஸு செஞ்சுப்போம் டக்குன்னு. ஆக்ஸு ஓகே, ஏன்னா அப்போ தான் ஸ்வாடோட ஆக்ஸு தான் பவராக இருக்குது. ஓகே, ஸ்பியரை ஒன்று செஞ்சுக்கினேன், யூஸ் ஆகும். ஓகே, நம்ம முதல்ல ஷீல்டு செஞ்சு போயிடலாம். போட்டு அடிப்பானுங்க. அவ்வளோதான். 8 பிளாக் இருக்குது. அயன் எடுக்க மறந்துட்டேன். ஓகே, ஒரு 2 இருக்குது. 1 மட்டும் எடுத்துப்போம். ஒரு ஷீல்டு மட்டும் இப்போதைக்கு செஞ்சுப்போம். ஏன்னா ஒன்றே போதும், அதுவே தாங்கும். ஷீல்டு டக்குன்னு செஞ்சிடுவோம். ஓகே, ஷீல்டு செஞ்சாச்சு. ஒரு வழியாக ஷீல்டு செஞ்சிடணும். இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். அவனுக்கிட்ட இருந்து அடிவான். இந்த ஷீல்டு முதல்ல நம்மளை ஸ்கெலிட்டனும் க்ரீப்பர்கிட்ட தப்பிக்க தான் ஷீல்டே தேவைப்படுது. ஏன்னா ஒன்று க்ரீப்பர் வச்சிடறான், இல்லை ஸ்கெலிட்டன் அம்பு விட்றான். ஸ்கெலிட்டன் அம்பு விடுமா, அவனுக்கே விடலாம் இதை வச்சுக்கின்னு. சரி, நம்ம வெளியே போய் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ மைனிங்க்கு இப்போ போயிடலாம். நல்ல கேவா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டில் செஸ்ட்டு இருக்குது. நம்ம இந்த செஸ்ட்டு பார்க்கவே இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு எம்ராய்டு இருக்குது. 2 பக்கெட் இருக்குது. இங்கேயே பக்கெட் இருக்குது. இதனால் செஞ்சே இருக்க வேணாம். பக்கெட்டை தேவையில்லாமல் பக்கெட் செஞ்சிட்டோம். ஷிட். ஓகே, சாப்ளிங் இருக்குது. எடுத்து வச்சுப்போம், யூஸ் ஆகும். சரி, இந்த செஸ்ட்டில் எடுத்ததை நம்ம செஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம மைனிங்க்கு போவோம். இல்லை எதாவது காணாமல் போயிட போகுது. ஓகே, கதவு சாத்திப்போம். நம்ம 3 காப்பர் இருக்குது. ஓகே, ஏதாவது பிக்கேட் செய்ய முடியாதில்ல, அப்புறம் செஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த செஸ்ட்டில் எடுத்தல இதில் வச்சுருவோம். பக்கெட்டு ஏபெல் இருக்குது. நம்ம அப்போ ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். 12 ஏபெல் இருக்குது. ஓகே, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி, ஓகே, இப்போ ப்ரெட்டு செய்வோம். ப்ரெட்டு ஃபஸ்ட்டு வீட்டாக மாற்றிக்கலாம் ஏபெல்லில். ஓகே, நிறைய ஒரு ஸ்டாக்கு ஃபுல்லாக அதுக்கு அது இல்லாமல் 45 இருக்குது நம்மக்கிட்ட. எத்தனை ப்ரெட் வருது? இப்போதைக்கு 32 வந்துச்சு. திரும்பி கொஞ்சம் இருக்குது, திரும்பி செய்வோம் அதில். ஓகே, நம்மக்கிட்ட டோட்டலாக 36 ப்ரெட்டு. அது இல்லாமல் ஒரு வீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி, நம்ம இப்போவாச்சும் மைனிங் போவோம். வெளியே போயிடலாம். நம்ம வேறு ஏதாவது நல்ல கேவாக கண்டுபிடிச்சி அதில் போய் மைனிங் பண்ணோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும். டக்குன்னு போய் நல்ல கேவை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மைனிங் போனால் தான் நைட் ஆகும். சரி, நம்ம தூங்கிட்டு மறுநாள் காலையில் போவோம். வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். நைட்டில் போனால் நம்மளுக்கு தான் டேஞ்சர். மாப்பு நிறைய பேர் இருப்பானுங்க. அவ்வளோதான், நம்ம நைட்டு தூங்கியாச்சு. இப்போ காலையில் எழுந்தோடனே எதுவுமே செய்யாமல் நேராக போகிறோம். பூனை எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு? இது வீட்டுக்குள்ளே ஸ்பான் ஆகுமா என்ன பூனை?
வெளில பூனை நில்லு நில்றா. நம்மக்கிட்ட மீன் இருக்கும். மீன் இருக்கும். 2 மீன் இருக்குது. 2 மீன் டேமானா வச்சுப்போம். இல்லைன்னா அதை அடிச்சு சாவச்சிடலாம். பூனை 2 மீன் டேம் ஆகிடு. டேம் ஆகலை. ஓ நீ செத்துரு. அதை உள்ளே வச்சு பூட்டியாச்சு. சரி நம்ம ஓடிடலாம். இப்போ வச்சு போய் நல்ல கேவாக கண்டுபிடிக்கணும். ஷீல்டு டிஸ்டர்பாக இருக்குது. நம்ம போகும்போது வச்சுப்போம். கேவில் போன பிறகு ஷீல்டு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஷீல்டு வேணாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனா தான் என்னால் வீடியோ போட முடியும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேவில் போவோம். நம்ம மாடு பாரு மேலேருந்து குதிச்சிட்டான். ஜாம்பி வரான். வாடா வெளியே வா. எரிஞ்சிக்கினே வரான். நல்லா எறிகிறான். கொழுந்து விட்டு எறிகிறான். எதுக்குடா என்னை துரத்தி நீ சாகணும்? இப்போ நீ தானே செத்த, நானா செத்தேன்? வாங்க திரும்பி இது உள்ளே போவோம். உள்ளே இன்னொருத்தன் இருக்கான். வாடா அவனை உள்ளே வச்சு நம்மளே அடிக்கணும். அப்படியே இந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் இப்படி தான் ஜாம்பி ஆகிறானுங்க போல். இந்த கேவில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த கேவில் எதுவும் இல்லை. அதனால் நான் வேறு கேவ் வந்துட்டேன். இந்த கேவ் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருந்துச்சு. வில்லேஜ் பக்கத்துலேயே இருந்துச்சு. லைட்டாக முன்னாடியே கோல் இருந்துச்சு. சரி கோல் எடுத்துப்போம். டார்ச்சுக்கு வேணுன்ட்டு கோல் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். 2 கோல் தான் இருந்துச்சு. கோல்னால் எப்பவுமே நிறைய இருக்குது. என்ன 2 தான் இருக்குது. சரி நம்ம இப்போ கேவில் போவோம். பெரிய கேவ் மாதிரி தெரியுது. போய்க்கினே இருக்கா. ஆமாம் பெரிய கேவ் கீழே வேற இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்து கேவோட கனெக்ட் ஆகிடலாம். அந்த கேவெலாம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கேவில் அவ்வளோ கீப்பர் வரான். கேவில் என்ட்ரி கீப்பரோட வருது. வெடிடா வச்சு சாப்பிடா. அதான் செத்துறான். இங்கே காப்பர் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக காப்பர் இருக்குது. காப்பர் தேவையில்ல. அதனால் வாங்க நம்ம கேவில் போவோம். எங்கே வழி எங்கே? இன்னொரு டார்ச் வைப்போம். இருட்டாக இருக்குது. கீழே கோல் இருக்குது. கோல் அப்புறம் பார்த்து போய் இப்போதைக்கு நம்ம அயன் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே டைமண்ட்லாம் பார்த்தோம். ஆனால் மைண்ட் தான் பண்ண முடியல. கீழே பள்ளமா? ஆமாம் நல்ல வேலை என்னத்தையும் பார்க்காம போய் ஊந்துட்டுருப்பேன். பள்ளம்தான். ஒரு டார்ச் ஃபஸ்ட்டு டார்ச் ஒன்றுமே தெரியல. ஸ்கெலிட்டனு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? கீழே 2 பேர் இருக்கானுங்க. வரவேற்புக்காக 2 பேர். அடிக்கிறான் மேலே அடிக்கிறான். இந்தாடா ஷீல்டில் அல்றா. என்னடா அவனுக்கு குறியே பார்க்க தெரிலடா. உனக்கு ஷீல்டில் அடிக்க சொன்னால் எங்கேயோ அடிக்கிறடா. ஷீல்டா அஷ்டான். ஓகே உனக்கு குறி பார்க்க தெரியுது, நான் ஒத்துக்கிறேன். கோவப்பட்டான் குறி பார்க்க தெரியாதுன்னு ஒன்றையும். அதனால் டென்ஷன் ஆகிட்டான். அவன் அன்சைடு தான் நிற்கிறான். நம்ம இன்சைடு போய் அவனை அடிப்போம். அவனுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம். கீழே ஜாம்பி இருக்கான். என்னடா அன்சைடு ஸ்கெலிட்டன் இன்சைடு ஜாம்பி. எனக்கு கேவில் போகும்போது இப்படி இருக்குது. அப்போ என்னடா பண்ண? கீழே எத்தனை பேர் இருக்கானுங்க ஜாம்பிஸு. இப்போ குதிச்சா அடிப்பானுங்க. குட்டி ஜாம்பி இல்லைன்னா தைரியமாக குதிச்சிடுவாங்க. குட்டி ஜாம்பி தான் பிரச்சனை. குட்டி ஜாம்பி இல்லை, விச்சி இருக்கான். அவனுங்களே அடிச்சிக்கிறானுங்க பாருங்களேன். விச்சி என்ன அடிக்கிறேன்னு தெரியல. அவனுங்களை அடிச்சிட்டானால அவனுங்க அடிச்சின்னு இருக்கான். அஷ்டான் விச்சி எண்ணெயும் அஷ்டான். அதே சாக்கா அஷ்டான் எண்ணெய். நல்ல வேலை நம்மக்கிட்ட ப்ரெட் இருக்குதுனால நம்ம சாப்பிட்டு தப்பிச்சிப்போம். அவனுங்க அச்சினானுங்க. சரி அச்சின்னு செத்துருவானு பார்த்தா டக்குன்னு ஏன் மேலே ஒன்று அஷ்டான் விச்சி. இந்த விச்சி குட்டி ஜாம்பி ஸ்கெலிட்டன்லாம் பார்த்தாலே கடுப்பு தான் வருது. க்ரீப்பர் கூட பரவாயில்ல. குத்த வச்சு அவன் முன்னாடி ஷீல்டை வச்சுன்னு உக்காஞ்சி ஆள் தான் வெடிச்சிருவான் அவன். கண்ணு முன்னாடி அயன் இருக்குது பாருங்களேன். இவ்வளோ நேரம் நல்ல வேலை பார்க்காம விட்டேன். கரெக்டாக 3 அயன் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பிளாக் போட்டுப்போம். ஏன்னா கீழே ரெடியாக நிற்கிறானுங்க. அதுக்கடுத்து கீழே மைண்ட் பண்ணும்போது அச்சிட போகிறானுங்க. கீழே ஒன்று செத்துட போகிறோம். இந்த இடத்துலையே ஒரு 4 கச்சா நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி மேலே ஒன்று கிடையாது பாருங்களேன். நம்ம வாயில் 5 இருக்குது. அப்படியே ஒரு 10 கச்சா. அங்கே பின்னாடி வேறு இருக்குது. ராசி நம்ம நல்ல வேலை கேவில் ஸ்டார்டிங்கே இப்படி ஒரு வெல்கம் தான் சரியில்லைன்னு நினச்சேன். பரவாயில்ல நல்லாவே அயன் கிடச்சிருக்கு. இதே கான்ஃபிடென்ஸோடு நம்ம இப்போ உள்ளே போய் மெயின் பண்ணுவோம். இந்த பாட்டில் எப்படியா அயனை ஃபுல்லாக எடுத்துடணும். ஆர்மர் செய்கிற அளவு எடுத்துடணும். மற்ற பார்ட்டில் நான் இந்த பாட்டில் அயன் எடுத்துகிட்டு அடுத்த பாட்டில் ஆர்மர் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த பாட்டிலே ஆர்மர் போட்டு காட்டுறேன்ட்டு.
லேட் ஆகிடும். அதனால் வேணாம், நான் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு ஆர்மர் போட்டு காட்டுறேன். இப்போ பெரிய கேவ் இதை பாருங்கள், அமஸ்தே ஸ்டோனு. எங்கேருந்து தான் வரானுங்களோ க்ரீப்பர்லாம். அடிக்கிறான். எவன் வச்சான்? எவன்டா அவன் பின்னாடி வந்து அடிக்கிட்டு? ஆம்பளை அந்த முன்னாடி வந்து அடிங்கடா பார்ப்போம். வாடா முன்னாடி வாடா. முன்னாடி வர சொல்லிட்டு நான் ஓடின்னு இருக்கேன். ஓ இங்கே நின்னா நம்மளுக்கு போட்டுருவானுங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கானுங்க. வேறு இருட்டாக வேறு இருக்குது கேவ். ஓகே, இங்கே ஒரு அயன் இருக்குது. அயன் நிறைய இடத்துல கண்ணுக்கு போடுது. எதிர்க்க ஜாம்பி வரான். பின்னாடி இந்த அடிக்கிறானுங்க. ஐயோ, தேவலம் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு போட்டு தள்ள போகிறான். குட்டி ஜாம்பி ஆச்சு குறைச்சி விட்டான். ஸ்கெலிட்டன் ஒரே அடியாக முடிச்சிட்டான் நம்மளை. நைட் ஆயிடுச்சா? அதனால சரி, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் தூங்கிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.